ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு ஏற்கனவே இந்த மாதம் நம்ம கையில் காசு இல்லை. பார்க்கிங் லாட்டில் கேமராவும் இல்லை, செக்யூரிட்டியும் யாரும் இல்லை. பர்ஸில் வேறு நிறைய பணம். இவ்வளோ லக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சா எவனாச்சும் விடுவானா? நம்ம எடுக்கலனாலும் வேறு எவனாச்சும் எடுக்க தான் போகிறான். 12, 13, 11, 15, 16, 10,000 ரூபாய்க்கு மேலே வரும் போல இருக்கு. இன்றைக்கி நமக்கு கிடைக்கணும்னு வந்திருக்கு. இதை எடுத்துருக்கக்கூடாதோ? தப்பு பண்ணுறோமா? இந்த இடத்துல யார் இருந்தாலும் இது தான் பண்ணியிருப்பான். பர்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ பணம் இருக்குது. அதை தொலைஞ்சது கூட தெரியாமல் ஒருத்தர் இருக்காங்க. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான். அவனுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அவனை விட இந்த பணம் உனக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. அதனால தான் கடவுளாக பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இல்லைனா அந்த பார்க்கிங்கில் அவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க. எப்படி கரெக்டாக உன் கண்ணில் மட்டும் பட்டுச்சு? ஒருவேளை நமக்கு தெரியாமல் பார்க்கிங் லாட்டில் வேறு ஏதாவது கேமரா இருந்திருந்தா, ஒருவேளை செக்யூரிட்டி யாராவது பார்த்துருப்பாங்களோ? அப்படி நம்ம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சால் இவ்வளோ பேர் முன்னாடி ரொம்ப எம்பாரசிங் ஆகிடுமே. என்ன பண்ணுறது? போச்சு போச்சு போச்சு. என்ன பண்ணுறது? காம் டவுன். பதட்டப்பட்டு நீயே மாட்டிக்காத. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டேய், உங்கள் டீம் தானே அந்த வாலெட் மிஸ்ஸிங்? ஆமாண்டா. என்ன கிடைச்சதா? இல்லைடா, எங்கே வச்சான்னு அவனுக்கே தெரியல. டெஸ்கில் வச்சதா சொல்கிறான். அப்புறம் வீட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். என்னன்னு தெரியல, பார்ப்போம். பாய்டா. பாய். ஆல்மோஸ்ட் இதை இன்னைக்கு தொலைச்சிருப்பேன்.